ஸ்டில் இருக்குது. ஏன்னா அதுக்கு வேக்கன்சி நிறைய இருக்குது அப்படின்னாங்க. ஸோ துபாயில் வந்து பார்த்தீங்கன்னா தலாபாத் அப்படின்னு ஒரு 2 கம்பெனி, தலாபாத்தும் அப்புறம் இன்னொரு கம்பெனி சொன்னாங்க. இந்த 2 கம்பெனிலையும் பார்த்தீங்கன்னா ஆள் நிறைய எடுக்கிறாங்க. அதனால சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் ரைடர் சூர்யா. சவுதி அரேபியா ரியாத்லேருந்து இந்த வீடியோங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுட் டெலிவரி ஜாப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நல்ல வேலை, நல்ல சம்பளம், நான் நல்லா இருக்கேன் உங்களோட லவன் சப்போர்ட்டோட. ஸோ இந்த டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்தோட லாஸ்ட் டேங்க. இன்னைக்கு 13. ஸோ இந்த வீடியோ மேபி 2 அந்த சம்திங்கில் தான் அப்லோட் ஆகும். பட் இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா நாளும் எல்லா வீடியோஸும் போட்டிருக்கோம். ஒரு நாள் கூட வீடியோஸ் போடாமல் நம்ம விட்டது கிடையாது. எல்லா நாளுமே வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அந்த விஷயத்தில் நான் ரொம்ப ப்ரௌடாக இருக்கேன். ஸோ இன்றைக்கி கூட வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டோம் நம்ம. அதனால் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு நாள் கூட நான் இந்த மாதிரி நினச்சி பண்ணது கிடையாது. ஸோ பண்ணணும்னு நினச்சி பண்ணுவேன், ஆனால் பாதியில் பார்த்தீங்கன்னா விட்டுருவேன், இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிரும், அப்படி ஏதாவது நடக்கும், அதனால் போடாமல் விட்டுருவேன். பட் இந்த மாதம் அப்படி இல்லை. 30 நாள் 30 வீடியோ போட்டிருக்கேன். வேற லெவல், உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஃபுட் டெலிவரி ஜாப்பை பற்றி போட்டிருந்தோம். துபாய், குவைத்து, சவுதி அரேபியா. ஸோ இந்த 3க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் டெலிவரி ஜாப் இருக்குன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ ஆமாம், அது இன்னுமே ஸ்டில் இருக்குது. ஏன்னா அதுக்கு வேக்கன்சி நிறைய இருக்குது அப்படின்னாங்க. ஸோ துபாயில் வந்து பார்த்தீங்கன்னா தலாபாத் அப்படின்னு ஒரு 2 கம்பெனி, தலாபாத்தும் அப்புறம் இன்னொரு கம்பெனி சொன்னாங்க. இந்த 2 கம்பெனிலையும் பார்த்தீங்கன்னா ஆள் நிறைய எடுக்கிறாங்க. அதனால ஆள் தேவைப்படுது அப்படின்னாங்க. சவுதி அரேபியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நூன் மினிட்ஸு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீ மார்ட்டு, ஸோ கீட்டா கீ மார்ட்டு. ஸோ அந்த 2க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆள் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ குவைத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ டெலிவரி ஜாப்புக்கு தான் ஆள் எடுக்கிறேன்னாங்க. அதோட பேர் எனக்கு பார்த்தீங்கன்னா தெரியல. நான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறேன். ஸோ வந்து பார்த்துங்க எந்தெந்த கம்பெனிக்கெலாம் ஆள் எடுக்கிறாங்கன்னு. ஸோ பைக்கு ப்ளஸ் காரு. துபாய்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கார் கிடையாது, துபாய்க்கு பைக் தான். சவுதி அரேபியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைக்கும் இருக்குது, காரும் இருக்குது. அதுமாதிரி குவைத்துக்கும் பார்த்தீங்கன்னா பைக்கும் இருக்குது, காரும் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு மட்டும் தான் டீட்டெயில்ஸ் அனுப்புவேன். அதுமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணிங்கன்னா தாங்க எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க, மறந்துடாதீங்க. ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் வந்துருச்சு. பாண்டா 2.5 கிலோமீட்டரா? ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயிடும். ஆமா, தண்ணி ரோட்டில் தண்ணியை பார்த்தாலே கொஞ்சம் பயம் கொடுத்துருதுங்க. இப்போ ஏன்னா மழை சீசன், இந்த கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கூலிங்காக இருக்குதா. இந்த டைமில் ரோட்டில் எந்த தண்ணி பட்டாலுமே என்ன ஆகுதுன்னா அது காய மாட்டுக்கு, அப்படியே இருக்குது. வெயில் டைம்லாம் தண்ணி நீ எவ்வளோ ஊற்றுறாலும் உடனே காஞ்சிரும், பிரச்சனை இருக்காது. இந்த டைமில் காய மாட்டுக்கு ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆன மாதிரியே இருக்கா, ஸ்கிட் ஆயிடுது டக்குன்னு. இந்த பிளாக் ஐஸும்பாங்க, இந்த லடாக் ட்ரிப் காஷ்மீர் போகிறவங்களுக்குலாம் சொல்லுவாங்க பிளாக் ஐஸும்பாங்க. ரோட்டில் தண்ணி சிந்தின மாதிரி தான் இருக்கும், ஆனால் பார்த்தா அது ஐஸாக இருக்கும், உறைஞ்சிருக்கும். அதில் நம்ம பைக் ஏறும்போது என்ன ஆகும்னா ஸ்கிட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ இருக்குங்க. ஸோ நான் லடாக் போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட சொன்னது தான், பிரதர் பிளாக் ஐஸ் இருக்கும் பார்த்துங்க, ரோட்டில் தண்ணி மாதிரி தான் இருக்கும் ரோட்டில், ஆனால் அது பார்த்தீங்கன்னா தண்ணியாக இருக்காது, உறைஞ்சிருக்கும். தண்ணி ப்ளஸ் மண் எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி உறைஞ்சி போயிருக்கும் நீங்கள் அதில் வண்டி ஏற்றும்போது. ஸோ ஃபஸ்ட் ஆர்டரு பாண்டா இந்த சூப்பர் மார்க்கெட்டில் இருந்தால் எடுத்தாச்சு, கொண்டு போக வேண்டியதான். பெட்ரோல்லையோ பெட்ரோல் போடணும். கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா 10 ரியால் டிப் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஒரு காசுக்கு எவ்வளோ ஆச்சு? 200 ரூபா ஆச்சுங்க. இல்லை, 1 ரியால்னா 20 ஆமாம், அப்படின்னா 200 ரியாலுக்கு மேலே ஆச்சு, 200 ரூபாய்க்கு மேலே ஆச்சு. கஸ்டமர் டிப் தந்துருக்காங்க நம்மளுக்கு. மொதல் ஆர்டரே 10 ரியால் டிப்பு. ஏடி 200 ரூபா சம்பாதிச்சாச்சு மக்களே, ஒரு ஆர்டர்லையே. இப்படி தான் அடுத்த மாதத்தில் 1ஆம் தேதியிலேருந்து நிறைய பிளான் வச்சுருக்கேன் மக்களே. அதை எல்லாத்தையுமே இறக்குறோம். நீங்களே போதண்டா அப்படிங்கிற அளவுக்கு பிளான் போட்டு வச்சுருக்கேன். வீடியோஸ் போடுறது, அப்புறம் சம்பவங்கள் பண்ணுறது எல்லாமே, அது எல்லாத்தையும் உங்களுக்கு நான் அப்படியே காமிப்பேன். ஆமாம், ஏன்னா நம்ம நேற்று ஒரு சவுதிக்காரங்கக்கிட்ட உட்காந்து ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். அவங்கக்கிட்ட நான் நிறைய டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுக்கிட்டேன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா சவுதி தான் ரெசிடென்சி, இங்கே தான் போகணும். அவங்க பைக் வச்சுருக்காப்புல, பைக் ரைடர் தான் அவர்.
அவர்கிட்ட நான் நேற்று ஒரு சின்ன மீட்டப் மாதிரி ஒன்று கிடச்சிச்சு, ஒரு ஹோட்டலில் வச்சு பேசிக்கிட்டு இருந்தோம். அவர் என்னோடய கேமரா சேனல்லாம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டாரு. ஸோ அப்போது அவர்கிட்ட நான் நிறைய விஷயங்கள் கேட்டு கேதர் பண்ணது, அது எல்லாத்தையுமே வச்சு அடுத்த மாதத்துலேருந்து வீடியோஸ் வரும், நீங்களே பார்ப்பீங்க. அதே மாதிரி சில பேர் இந்த லைசன்ஸ் தான் வாங்கிட்டு தான் இங்கே அப்ரூவல் வாங்கிட்டு தான் இது பண்ணுவாங்கிறாங்க. அது இந்த ஃபீல்டுக்கு கிடையாது. அது நான் சொல்லிக்கிறேன் மக்களை, யாரும் தப்பாக நினைக்காங்க. இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கிறது நிறைய பேர் இருக்காங்க, எல்லா விதமான இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்க. பட் அதை பற்றி இப்போ சொன்னால் அது ஃபுல்லாக சொல்லணும். அது யாருக்கெல்லாம் இது பண்ணலாம், யாரெல்லாம் லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னு. இங்கே டிக்டாக் பண்ணுறவங்க, அதேமாதிரி ஸ்னாப் போடுறவங்க, அவங்களாம் லைசன்ஸ் வாங்காத மாதிரி தான் நான் பண்ணுற இந்த இதுக்குமே லைசன்ஸ் வாங்காண்டாம். ஏன்னா இது வந்து இன்ஃப்ளூயன்சர் கேட்டகரியில் வரல, மோட்டோ விலாக் வந்து இன்ஃப்ளூயன்சர் கேட்டகரியில் வரல. அதனால் நம்ம கொஞ்சம் சேஃபாக இருக்கிறோம், அவ்வளோதான். இப்போ இந்த கடையெல்லாம் போயிட்டு ப்ரொமோஷன் போடுறது, சாப்பிட்றது, விளம்பரப்படுத்துறது, அதுதான் இன்ஃப்ளூயன்சர் கீழே வருது இங்கே உள்ள சட்டம். ஸோ அது வந்து நேற்று அவர் என்கிட்ட நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதா எனக்கே தெரிஞ்சிச்சு. அவருமே பார்த்தீங்கன்னா அவருக்குமே இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் பண்ணணும் நான் இன்ட்ரெஸ்ட் இருக்காமா, ஆனால் உட்காந்து எடிட் பண்ணுறதுக்கெலாம் இது இல்லை, வேலை இருக்குது. அவர் ஏதோ லாஜிஸ்டிக் கம்பெனி வச்சுருக்காராமா. ஸோ அதனால் அவருக்கு இதெல்லாம் டைம் இல்லை. ஆனால் அவர் ட்ரிப் போகிறாரு, அதெல்லாம் காமிச்சார், அவரோட ஃபோனில் காமிச்சார். அதேமாரி நான் என் கையில் வாங்கி பார்த்த ஐஃபோன் 17 ப்ரோ அவரோட ஃபோன் தான். நேற்று அவர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஐஃபோன் 17 ப்ரோ வச்சுருக்காரு கையில், இடம் தந்தார். அவர் கையில் என் கையில் வந்து அவர் காமிச்சார். ஸோ அவர் இங்கேருந்து தமாம், அதேமாரி பார்த்தீங்கன்னா ஜுபைல் நம்ம வச்சுருந்த அதே பிளானில் இவர் பண்ணியிருக்காரு, முந்தையே பண்ணிட்டாரு. ஸோ என்ன பைக் வச்சுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டா விங் ஃப்ளையா சம்திங், அதான் நான் உங்களுக்கு ஃபோட்டோ போட்டு விட்றேன் சரிங்களா. அந்த வண்டி வச்சுருக்காரு. அவர் கேங்காக ஒரு டீமாக வச்சு போயிட்டுருக்காங்க. அதான் அவர் காமிச்சார். அதெல்லாம் ப்ராப்ளம் கிடையாதுங்க, இது இன்ஃப்ளூயன்சருக்குள்ளே வராது அப்படின்னாரு. ஓகே, அப்போ நிறைய சொன்னேன், இப்படி எனக்கு நிறைய மெசேஜ் வரும், நீங்கள் லைசன்ஸ் வாங்காமல் பண்ணுறீங்க, அந்த மாதிரிலாம் அவங்கள பிடிச்சா ஃபைன் வரும் அப்படி இப்படின்னாங்க சொன்னேன். அவர் அதெல்லாம் ப்ராப்ளம் கிடையாது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பர்சனை ஒரு ஆளை நீங்கள் வீடியோ எடுத்து போட்டு அந்த ஆள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் மட்டும்தான் உன் மேலே ஃபைன் வரும் தம்பி அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். பிரதர் அப்படின்னாரு. ஓகே, இப்போ எப்படி சொல்ல, இப்போ இந்த காருக்குள்ளே ஒரு ஆள் இருக்காங்க. ஸோ இந்த ஆளை நான் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணி அது வைரலாகி அவர் போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் மட்டும்தான், அவர் போய் என் பர்மிஷன் இல்லாமல் என்னை வீடியோ எடுத்து போட்டிருக்கான், ஸோ இந்த மாதிரி அவர் கம்ப்ளைண்ட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு பெரிய பிரச்சனை வராது, ஃபைன் வருமா. அந்த வீடியோ டிலீட் பண்ணிவிட்டு எவ்வளோ சொன்னாங்க, 16,000 ரியால் வந்து பார்த்திங்கன்னா ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஸோ இதுவே நீங்கள் ஒரு ஃபீமேலை வீடியோ எடுத்து போட்டு அவங்க ரொம்ப மன கஷ்டத்துக்கு ஆகிட்டாங்க அப்படின்னா, அந்த வீடியோ பார்த்து நம்ம அவங்கள ஏதாவது பண்ணி நெகட்டிவாக போட்டு அப்படி ஆகிட்டாங்கன்னா 60,000 ரியால் நம்ம ஃபைன் கட்டுற மாதிரி இருக்குமாமா. இதுவே ஒரு போலீஸையோ இல்லை ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியலையோ நம்ம வந்து எடுத்து போட்டோம், போட்டு தப்பாக சொல்லிட்டோம். இப்போ போலீஸ் இருக்காங்க, போலீஸுக்கு நான் இங்கே நிறைய ஸ்னாப் பார்ப்பேன், டிக்டாக் பார்க்கும்போது போலீஸ்கிட்ட போய் சாக்லேட் கொடுக்குறது, போலீஸ்க்கு போய் தண்ணி பாட்டில் கொடுக்குறது, அதெல்லாம் இங்கே பிரச்சனை கிடையாது. அது வீடியோ எடுத்து போட்டிருப்பாங்க, அது இங்கே ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் அதே போலீஸை நம்ம தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறோம், இந்த கவர்மெண்ட்டை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணி போடுறோம்னா அதுக்கு ப்ராப்ளம் இருக்குது. 1 lakh ரியால் ஃபைன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 3 மாதம் மேபி ஜெயில் இருக்கலாம். அவர் ப்ரிசன்னாரு. ஓகே, நம்ம அந்த மாதிரி நம்ம கட்டத்துக்குள்ளே இன்னி வரைக்கும் நம்ம போனது கிடையாது, போக மாட்டோம் சரிங்களா. என்ன நல்லா பார்த்துக்கிட்டு இந்த நாடு அப்படிங்கும்போது இந்த நாட்டை நம்ம குறை சொல்லி போடணுங்களா. இது வரைக்கும் குறை சொல்லி நான் சவுதி போட்டிருக்கேனான்னு கேட்டால் 1% கூட கிடையாதுங்க, ஒரு புள்ளி கூட கிடையாது. நான் குறைய சொன்ன கிடையாது, ஏன்னா எனக்கு பிடிச்சிருக்கு இந்த நாடு. ஸோ அதனால் நம்ம ஃபீல்டுக்கு லைசன்ஸ் வாங்காண்டாம் சரிங்களா. மேற்கொண்டு உனக்கு வாங்கணும் அப்படின்னா நீ வாங்கிக்கோ அப்படின்னாங்க. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் அதில் இன்ஃப்ளூயன்சர் லைசன்ஸில் 2 இருக்குது சரிங்களா. இன்ஃப்ளூயன்சர் லைசன்ஸ், அப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் ப்ரொமோஷன் லைசன்ஸ், அதே இன்ஃப்ளூயன்சர் கீழே தான் வருது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 16,000 ரியால். 16,000 ரியால் நம்ம பே பண்ணால் நம்மளுக்கு அட்வர்டைஸ்மெண்ட், ப்ரொமோஷன், இன்ஃப்ளூயன்சர் லைசன்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து இன்ஃப்ளூயன்சருங்கிறது அட்வர்டைஸ்மெண்ட் ப்ரொமோஷன் இல்லாமல் நம்ம வந்து வீடியோஸ் எடுத்து போடுறோம், அதுக்கான பர்மிஷன் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 6,500 ரியால் தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஜனவரிக்கு பிறகு நம்ம பைக் வாங்கும்போது மேபி இந்த லைசன்ஸும் வாங்கிக்கிடுவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கேன். இந்த வண்டியை காமிக்கிறதெல்லாம் ப்ராப்ளம் கிடையாதுங்க. இந்த வண்டி வெஹிக்கிளை காமிக்கிறது அதுவும் அவங்க பர்மிஷனோட காமிச்சா அது தப்பே கிடையாது. ரெண்டாவது இப்போ நம்ம காமிக்கிறதுனால இவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் மட்டும்தான்.
இப்போ நான் எனக்கு முன்னால் இருக்க இந்த டாட்டாவை நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். டாட்டாவோட ஓனர் வந்து போய் முருகூர்லையோ யார்ட்டையோ கம்ப்ளைண்ட் பண்ணால் மட்டும் தான். ஆனால் அதுக்கும் எவிடன்ஸ் தான் கேட்பாங்க, சும்மாலாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. அவன் அந்த வீடியோ பார்ப்பான், இது ஓ வண்டியான்னு முதல்ல பார்ப்பான். ஏன்னா நம்மளுக்கு வேண்டாத ஆட்கள் தான் இங்கே நிறைய பேர் இருக்கான்ல. சும்மா முருகூரில் போய் என்ன வீடியோ எடுத்துட்டான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை போட்டு காமிச்ச முடியாது. கம்ப்ளைண்ட் பண்ணுறவனுமே போலீஸ்காரனுமே சும்மாலாம் விசாரிக்க மாட்டாப்புல. இக்காமால் வந்து வாங்கி ஃபோட்டோ வெரிஃபிகேஷன் பண்ணி இது நீதானான்னு பார்த்த பிறகு தான் கம்ப்ளைண்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கிடுவான். ஸோ அதனாலே மக்களை, நீங்கள் சவுதிக்கு வாரீங்க இன்ஃப்ளூயன்சர் ஆகணும் அப்படின்னா சில பல கட்டுப்பாடுகள் தான் இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமான வேலைகள்லாம் இல்லை. அதே மாதிரி அவர்கிட்ட ஒரு சின்னதாக பேசும்போது அவர்கிட்ட சொன்னேன், இப்படி நான் வந்து ஒரு பிளான் வச்சுருக்கேன் ரியாத்தில் அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் சூப்பர் கிரேட்ரா அப்படின்னாரு. அப்போ ஓகே அப்படின்னாரு. அப்போ நான் கேட்டேன், அவர் என்னோட ஷூவை பார்த்தாரா, பார்த்து இந்த ஷூ வச்சுட்டாடி அது பண்ண போகிறேன்னாரு. இல்லை நான் அதுக்கு வேற ஒரு ஷூ வச்சுருக்கேன். அப்புறம் என்னோட ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது ஒர்க் அவுட் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினார். ஒரு எப்படி சொல்ல, ஒரு 10 to 15 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேரும் பேசணும். அவருக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியுது, எனக்கு கொஞ்சம் தான் இங்கிலீஷ் தெரியும். எனக்கு அரபி வந்து பார்த்தீங்கன்னா 1% தெரியும். அவர் நல்லா பேசுவார்னு வைங்களேன், சவுதி அவர். ஆனால் நான் சொல்கிறத அவருக்கு புரிஞ்சுக்கிட்டு அவர் சொல்கிற எனக்கு கொஞ்சம் புரிஞ்சிச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ தட்டி தடமாரி பேசி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்பர் வாங்கியிருந்தேன். அவர் என்னோட இன்ஸ்டாகிராம்லாம் ஃபாலோ பண்ணி வச்சுருந்தாரு, நான் அவரோட இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டோரி அவர் இன்னைக்கு காலையில் ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாரு, அதில் லைக்லாம் பண்ணி விட்டேன். ஏன்னா அப்படின்னு சரி ஒரு பாண்டிங்கோடு இருப்போம், ஐஸ் வைப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாண்டிங்கோடு வச்சுருக்கேன். ஏன்னா அவர் ட்ரிப்லாம் போகிறாரு. சப்போஸ் என்றைக்கா ஒரு நாள் நம்மளை பிளேன் ரைடராக கூப்பிட்டு போவாங்கன்னா கூப்பிட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுதான். ஆனால் இந்த பைக் ரைடோட இவங்க காரில் தாங்க அதிகமாக ஒரு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. காரில் தான் நிறைய ட்ரிப் போகிறாங்க. பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி அது அவங்களுக்கு என்னன்னு தெரில, சேஃப்டிக்காக பார்க்குறாங்களா இல்லை சிங்கிளாக தான் போக முடியும் பைக்னா, கார்னால் நல்லா ஃபன் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களான்னு தெரில. அவரோட போஸ்ட்டில் பார்க்கும்போது அப்படி தான் இருந்தது, ஃபுல்லாக காரில் தான் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே மக்களே, ஃபஸ்ட்டு கஸ்டமர் லொக்கேஷன் வந்தாச்சு. நாம வா அந்த வியூவை பாருங்க சார், அப்படி இருக்குது. கஸ்டமருக்கு வீட்டுக்கு முன்னாடி நிப்பாட்டிடணும். ஏன்னா வண்டிக்குள்ளே அப்படி குப்பை மாதிரி அடைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா நிறைய ஆர்டரு, அதை உள்ளே வைக்க முடியல. அப்படிங்கும்போது நான் எல்லாத்தையும் ஒரு மாதிரி சரிச்சு கிரிச்சு வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ப்ளீஸ் என்டர் த பில்டிங். ஓகே, ஸோ இப்போ தான் வந்துச்சு. ஆனால் ஆல்ரெடி ரெடி ஆகிருக்கு. அப்படின்னா இன்றைக்கி என்ன அர்த்தம், ரைடர்ஸ் யாரும் இல்லைன்னு அர்த்தங்க. ஆமாம், ஏன்னா ஷவர்மா கோஸு இந்த மாதிரி வராது. பொருள் வந்து லேட் ஆகும்போது தவிர நம்ம போகிறதுனாடி ரெடி பண்ணி வச்சுருக்க மாட்டோம். இன்றைக்கி ரெடி ஆகுதுன்னா மாத கடைசி பார்த்தீங்களா, டார்கெட் முடித்தவங்க எல்லாருமே இன்றைக்கி லீவ் போட்டிருப்பாங்க. இல்லை காலையிலே வந்துட்டு சும்மா கொஞ்சம் நேரம் ஆர்டர் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. இப்போ ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளையிலேருந்து திரும்பி ரொட்டீன் லைஃப் ஸ்டார்ட் ஆகுமா, திரும்பி பேக் டு ஃபீல்டுக்குள்ளே இறங்கணும். ஒரு அரை நாள் கேப் கிடைச்ச மாதிரி தான் கிடைக்கும், அதுக்கடுத்து ஃபீல்டுக்குள்ளே இறங்கணும். நம்ம அப்படி இல்லை. நேற்று ஃபுல்லாக நைட்டு 12 மணிக்கு ரூம் போனேன். 12 மணிலேருந்து காலையில் 9 மணி வரைக்கும் ஃபுல் பார்ட்டி ரூமில். சும்மா சாங்கு, சாப்பாடு, நல்ல ஹெவியான சாப்பாடு, சிக்கன் குழம்பு, லிவர் ஃப்ரை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாயில் எக்கு, வேறு யார் இருந்தா, அப்புறம் நெத்திலி ஃப்ரை, ரைஸு, தயிர், பெப்சிக்கு பெப்சி, 7 7 அப்படிலாம் இருந்துச்சா. எல்லாம் நல்லா சாப்பிட்டு காலையில் ஏன்னா போயிட்டு தான் குக்கே பண்ணோம். 2 மணியோ 2:45 ஆச்சு குக் பண்ணி முடிக்கிறேன். அதுக்கப்புறம் உட்காந்து சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு அடுத்த மாதம் எப்படிலாம் ஓபி அடிக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு அதெல்லாம் பிளான் போட்டு முடிச்சு தூங்குறதுக்கே காலையில் பார்த்தீங்கன்னா 8 மணி. இதில் நம்ம வேறு ஒர்க் அவுட் வேறு போயிட்டு வந்தோமா, நம்ம போயிட்டு எடுத்துனொட்டி இவங்க எல்லோரும் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அப்படி இருந்தனால நம்மளுக்கு இன்றைக்கி தேவை கிடையாது. நைட் நம்ம லேட்டாக நைட்டெல்லாம் போண்டா 12 மணிக்கு டான் ரூம் போயிடுவேன். ஏன்னா நாளையிலேருந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சொன்னோம்ல, நாளையிலேருந்து நிறைய அப்டேட்டுகள் மாற்றங்கள்லாம் இருக்குன்னு நாளையிலேருந்து பார்ப்பீங்க. இப்போ தான் நமக்கு தெரிஞ்ச பசங்களுக்கெல்லாம் ஃபோன் அடித்து கேட்டேன். ஏன்னா ஆர்டர் ஒரு மாதிரி கோளாராக கொடுத்தான். உடனே கேட்டேன், ஆமாம் ப்ரோ நான் ரூம் கொண்டோன்னு கேட்ட பசங்களாம் சொன்னான்லி. அப்போ தான் ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. ஸோ எல்லோரும் இன்றைக்கி டார்கெட்டை முடிச்சுட்டு அப்படியே எல்லோரும் ஃப்ரீயாக ரூமில் போய் படுத்துருவான்ல. அதனால் ஹேங்கரில் இன்றைக்கி ரைடர்ஸ் பெருசாக இருக்க மாட்டாங்க. ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா அடித்து நவுத்துவான். ஆனால் எப்படி அடிப்பான்னா, சரி ப்ராப்பராக அடிக்க மாட்டான். சரி பக்கத்தில் அடிப்போம், இல்லை ஒரே லைனில் அடிப்போம்லாம் அடிக்க மாட்டான். இப்போ பிக்கப் மட்டுமே 6 கிலோமீட்டரில் போய் பிக்கப் பண்ண வேண்டியிருக்கு. நான் எங்கேயோ இருக்கேன், கடை எங்கேயோ இருக்குது, சரிங்களா. சரி கஸ்டமர் லொக்கேஷன் எப்போவுமே தூரமாக தான் இருக்கும், ஓகே ஒத்துக்கலாம். ஆனால் கடையே தூரமாக இருக்குது. இப்போ 6 கிலோமீட்டருக்கு நான் போயிட்டு அந்த ஆர்டர் எடுத்து
திருப்பி அங்கே இருந்துன்னா ஒரு 11 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் தள்ளி போய் கொடுக்கணும்னா கொஞ்சமாக யோசிச்சு பாருங்க எவ்வளோ கஷ்டம்னு. சே இன்னைக்கு அப்படிதான் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு இன்றைக்கி வந்து ஒரு எத்தனை ஆர்டர் எடுக்கணும், எடுத்தால் ஓகேவாக இருக்கும், ஒரு 15 ஆர்டர். இந்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட் கிச்சன் மாதிரி, இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலே பேக் பண்ணி கொடுப்பாங்களா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இங்கே கொஞ்சம் சில இடத்துல இருக்குது. 1-2 பேர் பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கொண்டு போகிறது கேக். அதுவும் சரி க்ரீம்லெஸ் கேக்காக இருக்குன்னு பார்த்தா க்ரீம் கேக்கு, அதுவும் இல்லாமல் பர்த்டே கேக்காமா அதில் எல்லாம் எழுதியிருக்காங்க. இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா 15 கிலோமீட்டர் கொண்டு போனாங்க இந்த ஆர்டரை, சரிங்களா. இதில் ஒரு 11 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரோடு நல்லாயிருக்கும், இதே மாதிரி தான் நீட்டாக போயிட்டே இருக்கும் ஒரு ஹைவே. அதுக்கப்புறம் அந்த ஒரு 3 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட் பிரேக்கர், பள்ளம், டென்ட்டு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ இதில் என்ன சம்பவம்னா இந்த கேக்கை கொண்டு போய் பத்திரமா கொடுத்தா தப்பிச்சேன், இல்லை டேமேஜ் ஆச்சு, இல்லை ஏதாவது க்ரீமோ இல்லை அந்த நேம் ஏதோ அழிஞ்சிட்டுனா 2 விஷயம். ஒன்று கஸ்டமருக்கு அது கஷ்டம், சரிங்களா. 2வது ஃபைன் போட்டால் நமக்கு கஷ்டம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது இன்றைக்கி முடிந்து. இப்போ இதை 15 கிலோமீட்டர் கொண்டு போனோம். சரி எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்தா 24 நிமிஷமாமா. அப்போ என்ன அர்த்தம், எங்கேயோ ஒரு இடத்துல பங்கமாக டிராஃபிக் இருக்குன்னு அர்த்தம். இதில் கேக்க வேற கொண்டு போகிறோம், அப்போ ரொம்ப மெல்ல தான் ஓட்டி ஆகணும். கேக் சாப்பிடாமலாம் இருக்க மாட்டிங்களா கேக்கு? ஆனால் உண்மையாகவேங்க அதிக கேக் சாப்பிட்ற ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன்ஸ் தான். ஸோ எனக்குமே அது பார்த்தீங்கன்னா தெரியாது. ஸோ ரீசெண்டாக நான் வந்து ஒரு கடைக்குள்ளே போயிருந்தேன். அப்போ தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடையில் ஒட்டியிருக்கு அதிகம், ஐ மீன் இப்போ கிலோ கணக்கில் சாப்பிட்றதில்ல, எல்லாத்துக்குமே கேக் வாங்குற ஒரு ஆட்கள்னால் அது அமெரிக்கன்ஸ் தானாமா. நம்ம வீட்டிலேருந்து இங்கே வந்து ஏதாவது இது வாங்கி கொடுக்குறது அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் பார்த்தீங்களா. இங்கே அப்படி கிடையாது, எதுக்கு எடுத்தாலும் கேக் தானாமா அமெரிக்கன்ஸு. ஸோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக வாங்குறது. அதுமாதிரி அவங்கக்கிட்ட தான் நிறைய பிராண்ட்ஸும் இருக்குது, ஃப்ளேவர்ஸும் இருக்குது. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 6:50 ஆகுது, சரிங்களா. 7 மணி ஆக போகுது. இப்போ ஒரு ஆர்டர் அடிச்சிருக்கேன். அதை அந்த கேக்கை வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குறது முன்னாடி நான் பட்ட பாடு எனக்கு மட்டும் தான் தெரியும், சரிங்களா. நான் நினச்சேன் ஓகே கொஞ்சம் தூரத்தில் தான் இது இருக்கும்னு நினச்சா ஒரு 6 கிலோமீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரோடு ஒரு மாதிரி டக ரோடு கொடுத்துட்டேன். எனக்கு கஸ்டமர் சைட்லேருந்து ஒன்றும் ஃபோன் வரல. ஏதாவது டேமேஜ் ஆகோ ஏதாவது ஒன்று இருந்தால் கண்டிப்பாக கால் பண்ணி சொல்லியிருப்பாங்க, இப்படி டேமேஜ் ஆகிட்டு பொருள் கராபா அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லியிருப்பா. ஆனால் எதுவும் சொல்லலை. அப்படிங்கும்போது ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குது, ஒருவேளை சொல்லாமல் கூட கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நிறையா அது பார்த்துக்கலாம். இப்போ அடுத்த ஆர்டர் எடுத்தாச்சு, கடையில் போய் ஆர்டரை எடுத்துகிட்டு இப்போ கொண்டு போய்ட்டுருங்க. 8.4 கிலோமீட்டர். அதான் பாவமே பார்க்கல, அது சும்மா அடிக்குது, நீ அங்கே போய் எடு இங்கே போய் எடு அப்புறம் அங்கே போய் கொடு அப்படின்னு. ஒரு 12 ஆர்டர் ஆகிட்டுனா அதுக்கப்புறம்லாம் ரிஜெக்ட் தான், அடிக்கிற அடியில் எல்லாம் ரிஜெக்ட் ஆகிட்டு அப்படியே லாக் அவுட் பண்ணிட்டு நேராக ரூம் போயிடுவேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:40 ஆகுதுங்க. ஸோ இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டபுள் ஆர்டர் ஒன்று வந்திருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு, ஐ மீன் இதுக்கு முந்தின ஒரு 2 நாள் முன்னாடி எடுத்தோம். அதுக்கப்புறம் நேற்று ஒன்று வந்துச்சு, அது ரிஜெக்ட் பண்ணி விட்டேன், ரொம்ப தூரமாக இருந்து. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டபுள் ஆர்டர் வந்திருக்கு. ஒன்று இங்கே, அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம். ஏடி இதுதான் அந்த டபுள் ஆர்டருக்கான வேலைகளை. பட் பரவாயில்ல, ஒன்று பண்ணிடலாம், டைம் இருக்குல்ல. நீ 7 தானே ஆகுது. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம எவ்வளோ ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்னா 6 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ டபுள் ஆர்டர் வந்திருக்கனால 7, 8 2 ஆர்டர். ஸோ 8 ஆர்டர். ஏடி இதை முடிச்சுட்டு போய் சாப்பிடலான்னு நினச்சேன், ஆனால் ஆர்டர் வந்துட்டே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி. ஏன்னா ரைடர்ஸ் யாரும் இல்லைங்கிறது, நம்ம மோஸ்ட்லி நிறைய இல்லைங்கிறதுனால நம்மளுக்கு ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்குது. இல்லைனா டபுள் ஆர்டர் வர்றதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. டபுள் ஆர்டரே வருதுன்னா ஆர்டர் ரைடர்ஸ் பெருசாக இல்லை அப்படின்னு அர்த்தம். வெரைட்டி போடா. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெசிடென்சி ஏரியா. ஆனால் இந்த ஏரியாக்குள்ளே நம்ம வரணும்னா ஆர்டர் எங்கே கொண்டு போகிறோன்னு சொல்லி காமிக்கணும். ஆனால் போகும்போது ஐ மீன் இப்போ அப்படி இல்லை, முந்தி அப்படி இருந்துச்சு உள்ளே வர்றது போகிறது. இப்போ அப்படி இல்லை. அந்த இப்போ என்னென்னா இந்த கட்டத்துலேருந்து அந்த கட்டத்துக்கு போகிறதுக்கு ரோடு ஹைவே மாறுறதுக்கு எல்லாமே இதுக்குள்ளோடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அவங்களும் விட்டாங்க ஃப்ரீயாக. முந்தி நான் என்ன பண்ணுவேன்னா சும்மா ஆர்டர் வந்த மாதிரி ஏதாவது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து காமிச்சிருவேன் உள்ள ஆர்டர் அப்படின்னு, அவங்க விட்டுருவாங்க. ஓ அதே கடையா முடிஞ்சு. டேய்
அந்த கடை நல்லா இதங்க லேட் ஆகுதுங்க. ஒரு பர்கர் கடை. இப்போ அதே கடையில தான் ஆர்டர் எடுத்து கொடுத்துட்டு வந்தேன். இப்போ அதே கடையா? ஓகே. எடிட் பண்ண வேண்டிய வேலை இருந்தால் அதை பண்ணிட வேண்டியதான். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 8:45 ஆகுது. 9வது ஆர்டர் கொடுத்துட்டு என்ன பண்ணிட்டேன், லாக் அவுட் பண்ணிட்டேன். எதுக்காக லாக் அவுட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் காலையிலேருந்து இன்னும் சாப்பிடவே இல்லைங்க. 1, 2வது இது மாத கடைசி 2. அப்புறம் நான் எப்போதுமே ஜூஸ் குடிச்சிட்டு வருவேன் ரூம்லேருந்து. நல்லா ஒரு பெரிய வாழைப்பழம், ஒரு 5 டேட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 முந்திரி, 5 பாதாம், 5 ஒரு கூட கொஞ்சம் சன்ஃப்ளவர் சீடு, அதுக்கப்புறம் பங்கிங் சீடு, இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் கரன்னு அரிச்சிட்டு குடிச்சிருவேன். இது வந்து டெய்லி ரொட்டீனாக எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை. ஏன்னா இப்போ நம்ம இந்தியாவில் இருந்தால் நம்ம பார்த்துக்க ஆள் இருப்பாங்க, அம்மாவோ பாட்டியோ யாரா இருப்பாங்கன்னு வைங்களேன். ஆனால் இங்கே நம்மளை பார்த்துக்க ஆள் கிடையாது. இங்கே நம்மளே தான் பார்த்துக்கணும். ரூமில் இருக்கவங்க இருப்பாங்க, பட் இருந்தாலும் அது நம்ம வீட்டில் கேர் பண்ணுற மாதிரி நம்மளை கேர் பண்ண மாட்டாங்க யாருமே. ஸோ அதனால் ஒரு 5 நாளைக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணிட்டேன் அதை குடிக்கிறத. இப்போ அதனால என்ன பண்ணிச்சு, இன்னைக்கு ஃபுல்லாகவே இன்னும் இப்போ வரைக்கும் நான் என்ன பார்த்தீங்கன்னா சாப்பிடலை. தண்ணி மட்டும் தான் ஒரே ஒரு பாட்டில் நினைக்கிறேன். வந்து ஒரு சின்ன பாட்டில் தண்ணி, ஒரு 20 ml தண்ணி பாட்டில் ஒன்று குடித்தேன், அவ்வளோதான். ஏம்மா தண்ணி என்ன தண்ணி வந்துருச்சுல, எடுத்து குடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லுவீங்கல்ல நீங்கள். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம ஒரு கேரளா ரெஸ்டாரண்ட்டில் போய் தோசை சாப்பிட போகிறோம். எதுக்காக லாக் அவுட் பண்ணி போகிறேன்னா, இந்த டைமில் ஏன் போகிறேன், என்ன கொஞ்சம் கழிச்சு போகலாம். பட் எனக்கு கொஞ்சம் கழிச்சுனா தோசை இருக்காது அந்த கடையில். நம்ம இந்த நைட் ஆனால் தோசை சாப்பிட்ற கொஞ்சம் இங்கே வந்து பழகிட்டேன். ஏன்னா அதான் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. 4.5க்கு 3 தோசை கொடுக்குறாங்க, சரிங்களா. ஒரு புரோட்டா எக்ஸ்ட்ரா ஒரு புரோட்டாவோ இல்லை 4 தோசை வாங்கினா 5 ரியாலோட முடிஞ்சிடும். அதனால் இப்போ நம்ம தோசை சாப்பிட போகிறோம். யாஸ்மின்லேயே ஒரு கடை இருக்குது சிராஜ்னு அப்படின்னு. ஆனால் அந்த கடையில் தோசை இல்லை, அதுக்கு பதிலாக புரோட்டா, இடியாப்பம், ஆப்பம். அது கேரளா கடை பார்த்தீங்களா, அங்கே தோசை இல்லை. இந்த மாதிரி ஐட்டங்கள் இருக்குது. நம்மளுக்கு புரோட்டா வந்து அது பெருசாக எனக்கு ஈடுபாடு இல்லை புரோட்டா சாப்பிடுவதுக்கு.